ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழச்சி. இன்னைக்கு நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் புக்கோட அத்தியாயம் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரபஞ்சன் அவர்கள் மாரி செல்வராஜன் எழுதிய அந்த புக்கை பற்றி என்ன சொல்கிறாரு. மனித கும்பலின் மத்தியில் மனிதர்கள் சிலரை மாரி செல்வராஜ் நமக்கு இனம் காட்டுகிறார். ஈர மண்ணிலிருந்து பிடுங்கி எடுத்த கிழங்கு செடியில் இருந்து எழுமே பச்சை வாசனை, அதுபோல வாசனையோடும் இரத்தமும் சதையுமாக சகலவித ஆசாபாசங்களுடன் கூடிய மனிதர்களை, மனித கவர்ச்சிகளுடன் கூடிய மனிதர்களை பார்த்து எத்தனை நாளாகிறது. மாரி அவர்களை அழைத்து வந்து குதூகலத்துடன் நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அவர்கள் நம்முடன் கை குலுக்குகிறார்கள். இவர்களின் உள்ளங்கை ஈரத்தை நீங்கள் உணரக்கூடும். நான் உணர்ந்தேன். ஸ்பரிசம் பேச்சை விட உயர்ந்ததல்லவா மனித நேசம், ஒளியற்ற பாசை. வாங்க இப்போ அத்தியாயம் 2 பார்க்கலாம். ஆண்கள் மட்டும் படிக்கும். நகரத்து ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் கொண்டு போய் திடீரென்று சேர்க்கப்படும் கிராமத்து மாணவர்கள் எவ்வளவு சபிக்கப்பட்டவர்கள் என்பதை தூத்துக்குடியில் 10ஆம் வகுப்பில் சேர்ந்த 2 நாட்களிலேயே தெரிந்து கொண்டேன். ஆண்கள் ஆண்கள், எங்கு பார்த்தாலும் ஆண்கள். முறைப்பதுமான், சிரிப்பதுமான், இடித்துவிட்டு போவதுமான், கீழே விழுந்தவங்களை கச்சிப்பையோ பென்சிலையோ எடுத்து கொடுப்பதும் ஆண். நாம் விரும்பி விரும்பி செய்து கொண்டு வரும் சிகை அலங்காரத்தை பாராட்டுவதும் ஆண், அல்லது கேலி செய்வதும் ஆண். உங்கள் சைக்கிளுக்கு வழி கொடுப்பதும் ஆண், பள்ளிக்குள் நுழையும் போது கை காட்டுவதும் ஆண், வழி அனுப்புவதும் ஆண். இப்படி இருந்தால் எப்போதாவது சாலை பள்ளியில் சீருடையில் நடந்து போகும் ஒரு மாணவியை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அதிசயமாக, ஆச்சரியமாக, ஏக்கமாக, ஏமாற்றமாக, வெறுப்பாக, கோளாறாக, வக்ரமாக. அவ்வளவுதான். இனி மதியம் சாப்பிடும்போது மாதவி வந்து கோதுமை தோசை இருக்கு, மாறி உனக்கு வேணுமா என்று கேட்பாள். கடவுள் வாழ்த்து பாடும் பொழுது மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தால் ஒரு ஓரமாக உயரமாக நிற்கும் பாக்கியலட்சுமி உதட்டை சுழித்து சிரிக்க மாட்டாள். தினமும் ஒரு திருக்குறள் சொல்வதைப் போல தினமும் ஒரு வேத வசனத்தை எபனேசன் ஜெயசெல்வி வந்து சொல்றதை கேளு மாறி என்று சட்டையை பிடித்து கொண்டு சொல்ல மாட்டாள். கடைசி பெஞ்சில் அமர்ந்தபடி, மாறி தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே பாட்டு ஆசையில கிடையாதுல்ல என்று சத்தம் போட்டு கேட்க, அவ்வளவு பெரிய தெய்வானே இருக்க மாட்டாள். மலையும் இல்லை, பெருமாள் கோயிலும் இல்லை. பிறகு எப்படி புஷ்பலலிதா மட்டும் கையில் ஒரு செம்பருத்தி பூவோடு வந்துவிடப் போகிறாள்? பெண்களால் கள்ளம் கபடம் இல்லாமல் நேசிக்கப்படும் ஆண்களே கடவுளால் நிபந்தனையின்றி ஆசீர்வதிக்கப்படுபவர்கள். பெண்கள் நேசிக்கக்கூடிய ஆண்களாக மாறுங்கள், அதுவே வாழ்வில் உத்தமம் என்பதை சொல்வதற்கு இயற்பியல் சிதாபதி சார் தூத்துக்குடிக்கு தினமும் இனி பஸ் பிடித்து வரவா போகிறார்? நகரத்து ஆண்கள் மேல்நிலை பள்ளிகளின் வகுப்பறைகள் நம் காங்கிரஸ் கட்சியின் சத்தியமூர்த்தி பவனை போன்றது. அவ்வளவு கோஷ்டிகள் அமர்ந்திருக்கும் பெஞ்சின் அடிப்படையில் ஒரு கோஷ்டி, ஒரே ஏரியாவிலிருந்து வருபவர்கள் ஒரு கோஷ்டி, ஒரே டியூசனில் படிக்கிறவர்கள் ஒரு கோஷ்டி, ஒரே ஜாதிக்காரர்கள் ஒரு கோஷ்டி, விடுதி மாணவர்கள் ஒரு கோஷ்டி, கிரிக்கெட் கோஷ்டி, அப்புறம் அஜித்தின் திலோத்தமா குரூப், விஜயின். இது போதாதென்று ஆசிரியர்கள் தங்களுக்கு பிடித்த மாணவர்களை ஒரு குரூப்பாக்கி வைத்திருப்பார்கள். எனக்கு எந்த கோஷ்டியில் என்னை இணைத்துக் கொள்வது என்ற குழப்பமோ கவலையோ இல்லை. ஏனெனில் நான் அரசு விடுதியிலிருந்து படிக்கின்ற மாணவன். ஆகவே நான் யாருக்கும் எதுவும் சொல்லாமலேயே ஹாஸ்டல் பாய்ஸ். ஆனால் எனக்கு குசி பாய்ஸில் சேர வேண்டும் என்ற ஆசைதான் கடைசி வரை இருந்தது. நான் அதை ஒருபோதும் வெளிக்காட்டியது இல்லை. ஏனெனில் நான் அவ்வளவு தீவிரமாக ஜோதிகாவின் ரசிகனாக இருந்தேன். அப்போது என் வகுப்பில் விடுதியில் இருந்து படிக்கும் மாணவர்கள் என்னோடு சேர்த்து 4 பேர். இதில் சுயம்பு வேப்பலோடையிலிருந்து வந்தவன், காசிக்கு ஒட்ட பிரயாடம், சுரேஷ் நடுக்கூட்டன் காட்டிலிருந்து அவ்வப்போது வருகிறவன். இவர்கள் ஏற்கனவே 6ஆம் வகுப்பிலிருந்து அதே பள்ளியில் படித்து வருபவர்கள். ஆண்கள் பள்ளியிலேயே படித்து வருவதால் அவர்கள் நடவடிக்கை அத்தனையுமே வந்த புதிதில் எனக்கு அவ்வளவு மிரட்சியாக இருக்கும். சாலையில் போகும் மாணவர்களை பார்த்தால் அவர்கள் நடவடிக்கை மாறிவிடும். யாரிடமாவது சண்டை போடுவார்கள். பட்டன்கள் இல்லாத சட்டையை எந்த கூச்சமும் இல்லாமல் அணிந்து வருவார்கள். தினமும் குளிக்கணுமாட என்று சிரிப்பார்கள். சட்டையை இஸ்திரி போட்டு வந்தால் அங்க எவருக்கா பார்க்கறதுக்கு, இருக்கிற ஒரு ஆயாவுக்கு இந்த அழுக்கு சட்டை போதும் என்பார்கள். அவர்களோடு அந்த நகரத்தை புலங்க எனக்கு முதலில் அவ்வளவு சிரமாயிருந்தது. அப்புறம் காடு நினைவிற்கு வந்தது, மிருகங்கள் நிஜத்திற்கு வந்தது. நீங்கள் வெறும் ஒரு 3-4 மாதங்கள் உங்கள் அம்மாவின் முகத்தை பார்க்காமல், உங்கள் அக்காக்களோடு அமர்ந்து சாப்பிடாமல், உங்கள் தோழிகளோடு சண்டை பிடிக்காமல், வெறுமனே ஆண்களோடு மட்டும் பேசி பழகி சாப்பிட்டு விளையாடி உறங்கி நடந்து ஓடி பாருங்கள். அப்போது தெரியும் அந்த ஆண்கள் உலகம் வெறுமனே முட்டாள்தனமான சாகசங்களை மட்டும் எப்படி இவ்வளவு விரும்புகிறதென்று. அந்த சாகசம் பூட்டி இருக்கும் பெட்டிக்கடையில் பூட்டை உடைத்து நள்ளிரவில் பீடி சிகரெட் திருடி பெருமைப்படும். பசியின் பிடியில் இருக்கும் பொழுது யாரென்றே தெரியாதவர்களின் கல்யாண மண்டபத்தில் தோரணையாக சாப்பிட அடம் பிடித்து அழைக்கும். பேருந்தில் போகும் பெண்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று கால் பெருவிரலை மட்டும் பஸ் படிக்கட்டில் வைத்துவிட்டு உடம்பை சாலையில் தொங்கு போட்டு கொண்டு வரும். பக்கத்து தெருக்களில் நுழைந்து
வீட்டு கொடிகளில் காயும் துணிகளில் தனக்கு பிடித்தமான துணிகளை தேர்ந்தெடுத்து திருடும். எல்லாமே சாகசம் என்று ஆன பிறகு சோற்றை திருடி தின்பதும் அந்த சாகசக்காரர்களுக்கு ஒரு சாகசம்தான். அரசாங்க விடுதிகளில், அதுவும் பள்ளி மாணவர்கள் விடுதியில் எப்படிப்பட்ட உணவு கிடைக்கும் என்பதை நாங்கள் உங்களிடம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எங்கள் விடுதியோ அல்லது விடுதி சமையல்காரரோ அதற்கு விதிவிலக்கும் இல்லை. ஒருமுறை எங்கள் விடுதி காப்பாளர் எங்களோடு அமர்ந்து நாங்கள் சொல்கின்ற நாளில் சாப்பிட்டால் மட்டும் போதும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டமே நடத்தினோம். எவ்வளவோ பிடிவாதத்திற்கு பின் எங்களோடு சாப்பிட்டான். ஆச்சரியம், அன்று சாப்பாடு அவ்வளவு பிரமாண்டமாக. மறுநாள் காலையில் ரயிலுக்கு காலைக்கடன் கழிக்க வந்த முத்துச்சாமி அண்ணாச்சி, நேத்து என்னடா ஹாஸ்டல்ல விசேஷம், சாப்பாடு நம்ம கடையில இருந்து வந்துச்சு என்று சொன்னபோதுதான் தெரிந்தது முன்தினம் நாங்கள் சாப்பிட்டது தட்சிணாமூர்த்தி ஹோட்டல் சாப்பாடு என்று. இப்படி விடுதியில் எப்போதும் சாப்பாட்டை விற்கும் அந்த சாகசம் பள்ளியில் தினமும் விதவிதமாக டிஃபன் பாக்ஸ்களில் வீட்டிலிருந்து சக மாணவர்கள் கொண்டு வரும் உணவு அனாதையாக ஜன்னல்களிலும் பெஞ்சுகளிலும் இருப்பதை பார்த்தால் என்ன. எப்போதும் விடுதியிலிருந்து தாமதமாக வரும் நாங்கள் பள்ளியின் பின்கேட்டின் வழியாக நுழைவோம். பின் பிரார்த்தனை பெல் அடித்ததும் வேகமாக ஏதோ புத்தக பையை வகுப்பிற்குள் வைக்க வேண்டும் என்பதைப் போல எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முன்னால் அவர்கள் பார்க்கும்போதே வேகமாக வகுப்பை பார்த்து ஓடுவோம். எங்கள் வகுப்பு 2வது மாடி இருந்ததால் நாங்கள் வகுப்பிற்குள் நுழையும் போதே பிரார்த்தனை கீழே தொடங்கிவிடும். நீராடும் கடலுளத்த நிழல் மடந்த கிளியொழுதும் சீராடும் வதனமென திகழ்பரத கந்தமிதில். கேட்கும்போது நாங்கள் மிகவும் சாகவாசமாக ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸையும் திறந்து சாப்பிட ஆரம்பிப்போம். வெறுமனே 5 இட்லிகள் உள்ள டிஃபன் பாக்ஸில் 2 இட்லிகள் மட்டும். மேல் சாப்பிட்டால் சுரேஷிற்கு பொல்லாத கோபம் வரும். டேய், ரொம்ப அலையாத, போதும், பாவம் அந்த பையனும் மதியம் சாப்பிடணும்ல, 3 அவனுக்கு வை என்பான். மதியம் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்கும் மாணவன் கெட்ட வார்த்தை போட்டு நம்மை திட்டாத அளவு நாம சாப்பிடணும் என்பான் சுயம்பு. ஆனால் ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸில் ஆம்லேட்டோ அல்லது சிக்கன் பீஸ்களோ இருந்தால் எந்த தொழில் தர்மத்தையும் பார்க்க மாட்டார்கள். பிரார்த்தனை முடிந்து வரும் எல்லா மாணவர்களும் டிஃபன் பாக்ஸை வந்தவுடன் திறந்து பார்ப்பதில்லை. எந்த பெஞ்சில் சிந்திய சோற்றின் பருக்கைகளோ இட்லியின் மிச்சமோ சிதறி இருக்கிறதோ அந்த பெஞ்சின் மாணவர்கள் மட்டும் தங்கள் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்ப்பார்கள். கொஞ்சம் திட்டுவார்கள். அவர்களுக்கு தெரியும் நாங்கள்தான் என்று. ஆனால் யாரும் பெரிதாக கோபப்பட மாட்டார்கள். அன்று எப்போதும் போலவே, எல்லா நாளையும் போலவே எங்கள் வயிற்று நிறைந்து பிரார்த்தனையை முடித்து வகுப்பு தொடங்கிய போது எங்கள் 4 பேரை மட்டும் தலைமை ஆசிரியர் அழைப்பதாக வந்து அட்டெண்டர் சொல்லி சென்றார். ஹாஸ்டல் பத்தி கேட்கறதுக்கு கூப்பிட்டுருப்பாருடா என்றார் சுயம்பு. அப்படின்னா வார்டன் வந்திருப்பாரோ? வரட்டுமே, வந்தா நமக்கு என்ன பயம்? ஏதாவது சொல்லி கொடுத்துட்டானா என்ன பண்றது? என்ன சொல்லுவாராம்? ஆனால் அங்கே போய் நாங்கள் சேரும் பொழுது எங்கள் வகுப்பு 4வது பெஞ்சில் உள்ள சாமிக்கண்ணும் சந்தன மாரியப்பனும் நின்று. இருவரும் எப்போதும் ஒன்றாக திரிகிறவர்கள். சாமிக்கண்ணு டூவிபுரத்துக்காரன். அவன் அப்பா லாரி ஓனர். சந்தன மாரியப்பனுக்கு போல்டன்புரம். அவன் அப்பா மாட்டு வண்டி தொழிலாளி. இன்னும் சரியாக சொன்னால் சந்தன மாரியப்பனுக்கு வீடே கிடையாது என்று தான் பார்ப்பவர்கள் சொல்வார்கள். சாமிக்கண்ணும் சந்தன மாரியப்பனும் நல்ல ஓட்டப்பந்தய வீரர்கள். 6ஆம் வகுப்பிலிருந்தே அவர்கள் இருவருக்கும் தான் பரிசுகள். இருவரும் அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் என்று எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும். சார், இவங்க 4 பேரும் தாங்க சார் பிரேயருக்கு வராம எல்லோருடைய சாப்பாட்டையும் எடுத்து சாப்பிட்றது. தினமும் என் டிஃபன் பாக்ஸை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம தின்னுடுறாங்க சார் என்று சந்தன மாரியப்பன் ஹெட்மாஸ்டரிடம் சொன்னபோது நாங்கள் அவ்வளவு அதிர்ச்சி அடைந்து விட்டோம். காரணம் வசமாக மாட்டிக்கொண்டோமே என்றல்ல, நாம என்னைக்குடா இவனோட புழுப்பூச்சி நெளியிற சோத்து தின்னோம் என்கின்ற அதிர்ச்சியில் நின்றபோது ஒரு சாட்டை கம்பி என் முதுகை அப்படியே அடித்து இழுத்தது. 4 பேரும் போய் கிரவுண்ட்ல முட்டாங்கால் போடு போ. இப்போது 4-5 அடிகள், கை கால் எல்லாவற்றையும் போயும் அவன் சொத்தை எடுத்து எதுக்குடா தின்னீங்க என்று 4 பேரும் 4 பேரை பார்த்தும் கேட்டுக்கொண்டோம். எங்கள் 4 பேத்துக்குமே தெரியும், மாரியப்பனின் டிஃபன் பாக்ஸை திறக்க கூட முடியாத அளவு அவ்வளவு நாற்றம் வீசும். அப்புறம் எப்படி அவன் சாப்பாடு காணாமல் போகும்? யார் சாப்பிட்டிருப்பார்கள்? அதன் பிறகு நாங்கள் வாங்கியது வெறுமனே அடிகள் கிடையாது. பிரேயருக்கு தினமும் வராததற்கு, அடுத்தவர்களின் சாப்பாட்டை திருடி சாப்பிட்டதற்கு, ஹாஸ்டல் வார்டன் எப்போவோ கொடுத்த புகாருக்கு, சுயம்பு கையில் ரஜினி என்று பச்சை குத்தி வைத்ததற்கும் சேர்த்து சாட்டை எங்கள் முதுகில் விளையாடியது. கை கால் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு வாய் முளைத்து போல் அழுது அழுது வீங்கியது. தினமும் பிரேயர்ல சோத்து களவாணிங்கள்னு உங்க 4 பேரையும் வாசிப்பேன். கையை தூக்கிக்கிட்டு முன்னால வந்து முகத்தை காட்டணும்.
என்ன சரியா ஓடு ஓடு சாட்டை கம்புக்கு நாங்க எட்டும் வரை மறுபடியும் அடி. வகுப்பிற்குள் போகவே அத்தனை கூச்சமாக இருந்தது. வாங்கடே சோத்து களவாணிங்களா என்று தங்கமுருகன் வாத்தியார் சொல்லும்போது அழுகையே வந்துவிட்டது. பெஞ்சில் உட்காரும்போதுதான் பார்த்தேன், நாங்கள் வருவதற்கு முன்பே எங்கள் பெஞ்சில் சோத்து களவாணிகள் என்று யாரோ எழுதி வைத்திருந்தார்கள். பள்ளி முடிந்ததும் எங்கும் நெட்காமல் ஓடிய போதும் சிலர் சத்தமாக சொன்னது தெளிவாக கேட்டது. சோத்து களவாணிகளா? ராஜாஜி பார்க்கில் அமர்ந்திருந்தோம். சுயம்புதான் முதலில் கத்தினான். நான் எங்க அப்பா சத்தியமா அவன் சோத்தை எடுத்து திங்கல. எல்லோரும் அவங்க அவங்க அம்மா சத்தியமா அவன் சோத்தை எடுத்து திங்களன்னு அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே எல்லோரும் அவரவர் அம்மா மீது சத்தியம் செய்தோம். இப்போது எங்களுக்குள் யார் மீதும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் அப்புறம் எதுக்கு அவன் எங்களை போட்டு கொடுத்தான் என்கின்ற கோபம் எங்களுக்கு இருந்தது. இரவு விடுதிக்கு செல்லாமல் பார்க்கிலேயே கிடந்தோம். பக்கத்தில் கொஞ்ச தூரம் நடந்து போனால் மாரியப்பன் வீடு இருக்கிறது என்று காசி சொன்னான். 4 பேரும் மாரியப்பன் வீட்டை நோக்கி சென்றோம். எல்லோரும் சொன்னது போல அது வீடே இல்லை. மாட்டு வண்டி தொழிலாளர் நலச்சங்கத்தின் பின் பக்க ஓட்டையும் ஒரு பழைய மாட்டு வண்டியை மினித்து ஒரு பெரிய மஞ்சள் நிற தார்பாயை கட்டி வைத்திருந்தார்கள். பக்கத்தில் இன்னொரு முழுக்க சிவப்பு வண்ணம் அடிக்கப்பட்ட பெரிய கொம்புகளையுடைய 2 காளை மாடுகள் அசை போட்டபடி படுத்து கிடந்தன. அந்த தெரு அவ்வளவு அமைதியாக இருந்தது. எங்கள் முகங்களை காட்டிக் கொடுக்கும் வெளிச்சம் அந்த தெருவில் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கேயே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு நின்றிருந்தோம். மிகச் சரியாக பழிவாங்கும் திட்டம் கிடைத்துவிட்டதைப் போல சுரேஷ் வேகமாக போய் சத்தம் ஏதும் எழுப்பாமல் அந்த 2 காளைகளையும் அவிழ்க்கத் தொடங்கினான். அவன் திட்டம் எங்களுக்கு அவன் சொல்லாமலேயே புரிந்துவிட்டது. நாங்களும் போய் அந்த காளைகளை அவிழ்த்தோம். திடீரென்று ஒரு நல்ல காரியம் செய்கிறவனாக காசி மாடுகளின் கழுத்துகளில் இருந்த சங்கிலிகளை அவிழ்த்தான். பின் 4 பேரும் சேர்ந்து காளைகளை ஓட்டிக்கொண்டு மருத்துவக் கல்லூரி பக்கமாக வந்து அப்புறம் நீதிமன்றத்தின் பின்வழியாக வந்து 3வது மைலை பார்த்து காளைகளை அடித்து துரத்தினோம். அந்த நடு இரவில் அந்த பெரிய சாலையில் அந்த பெரிய காளைகள் 2ம் அப்படி குதித்து கொண்டு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்படியே அதே சந்தோஷத்தோடு விடுதிக்கு வந்தோம். மறுநாள் பள்ளிக்கு போகும்போது மாரியப்பன் வீடு வழியாக போகலாம் என்று கூப்பிட்டதற்கு சுயம்பு, சுரேஷ், காசி 3 பேருமே வர மறுத்து விட்டார்கள். ஆனால் எனக்கு அந்த வழியாக போக வேண்டும் போல் இருந்தது. தனியாக போனேன். அந்த தெருவிலிருந்து சாமி கண்ணு வந்து கொண்டிருந்தாள். அவனை பார்க்காதது போல முகத்தை வைக்க அவன் மிகச் சரியாக சைக்கிளை என் முன்னால் வந்து நிறுத்தினான். நான் விலகி போக முயற்சித்த போது என் கையை பிடித்து நிறுத்திய சாமி கண்ணு மனச்சிரி மாறி, நாங்க உங்களை போட்டு கொடுத்தது தப்புதான் என்று அவன் சொன்ன போது எனக்கு அப்படியே சாக்கடையில் சளி அவன் மண்டையை உடைக்க வேண்டும் போல் இருந்தது. அவன் டிஃபன் பாக்ஸில் இருக்கிற அந்த அழுகுன சாப்பாட்டை எடுத்து தின்னு வயிறு வலிச்சு சாகரத்துக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு என்றேன் கோபமாக. ஆமாம், எனக்கு தெரியும். மாரியப்பன் கொண்டு வர சாப்பாட்டை யாருமே திங்க முடியாது. அதை கொண்டு வராதடா, நானே டிஃபன் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். மூடிய திறந்தா அப்படி நாரும். அதனால நான் தான் காலையில தினமும் அவன் சாப்பாடு ரொம்ப மோசமா இருந்தா அதை எடுத்து யாருக்கும் தெரியாம தூர கொட்டிடுவேன். அப்பதான் அவன் மதியானம் என் கூட சேர்ந்து என் சாப்பாட்டை சாப்பிடுவான். நான் சாமி கண்ணுவிடம் எதுவும் பேசவில்லை. அவன் கண்களை பார்க்க எனக்கு அவ்வளவு கூச்சமாக இருந்தது. அவனுக்கு நிஜமாகவே சாமியின் கண்கள் என்று நான் நினைத்ததை கூட அவனிடம் சொல்லவில்லை. இப்ப வந்து சொல்லுடா என்பது போல முறுக்கி கொண்டு விலகி மறுபடியும் வேகமாக நடக்கத் தொடங்கினேன். அவன்கிட்ட சொல்லிடாத மாரி செல்வம், ரொம்ப கஷ்டப்படுவான். அப்புறம் என்கிட்ட பேசாமலும் போனாலும் போயிடுவான். அவன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது என்று சாமி கண்ணு சத்தம் போட்டு சொன்னதும் எனக்கு தெளிவாக கேட்கத்தான் செய்தது. நான் வேகமாக சந்தன மாரியப்பன் வீட்டை நோக்கி நடந்தேன். காய்ந்த சாணிகளோடு காளைகள் இல்லாத அந்த இடம் வெறிச்சோடி போய் கிடந்தது. சந்தன மாரியப்பனின் அம்மாவும் அப்பாவும் ஏதோ பேசியபடி சோகமாக நின்றிருந்தார்கள். என்னை அவர்கள் எதர்ச்சியாக கூட பார்த்துவிடக்கூடாது என்று வேகமாக நடந்து அந்த தெருவை தாண்டி அவ்வளவு வேகமாக ஓடத் தொடங்கினேன். அந்த காளைகள் ஓடியதை விட இன்னும் வேகமாக. இதோட அத்தியாயம் 2 வீடியோ முடியுது. நம்ம போக போக அத்தியாயம் 3, 4 எல்லாம் வரிசையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.